ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் பேக்எண்ட் இன்ஜினியர் இன்டர்ன்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா கிளவுட் பேக்எண்ட் இன்ஜினியர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 to 9 months வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் பெய்டு இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டைஃபனும் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து 2024 இல்லைன்னா 2023 பேட்சாக இருந்தால் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 2023, 2024 இதை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் 2023, 2024 பேட்சாக இருந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சிஜிபிஏ பார்த்தீங்கன்னா 8.0 அண்ட் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஜாவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாபேஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏடபிள்யூஎஸ், க்ளவுட் டெக்னாலஜிஸில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் டேல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ரெஸ்யூம் வச்சு கூட நீங்கள் ஆட்டோ ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லிங்க்டினை யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுமோ அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.